வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டமானது இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் தொடர்பில் தான் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். அதாவது அந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வாறான விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இன்றைய தினமானது வரவு செலவு திட்டமானது ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் நிதி அமைச்சர் என்ற வகையில் இந்த பட்ஜெட்டை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படுமா இல்லையா என்ற ரீதியில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டு வந்தது. எனினும் இந்த பட்ஜெட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் இந்த ஆண்டில் வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். அதற்கு பிரதான காரணமாக அவர் சொல்வது தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் நாடு இருக்கிற நிலையில் அரசு, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது இந்த ஆண்டில் அப்படின்ற ரீதியில் அவர் கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த நோக்கத்திற்காக பணம் செலவிடப்படவில்லை என்று சொல்லியும் அவர் இன்றைய தினம் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இன்னொரு விடயமும் சொல்லியிருக்கின்றார். அதாவது அரசுக்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் இருக்குத்தானே, அந்த வாகனங்களையும் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள்ள ஏலத்திற்கு விடுவதற்கான ஒரு முக்கியமான விடயத்தையும் கூட இன்றைய தினம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ரீதியில் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் தொடர்பாகவும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே விடத்தில் தனியார் ஊழியர்களுக்கான சம்பளங்கள் தொடர்பான விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியில் தனியார் ஊழியர்களுக்கான சம்பளமானது தொடர்பாக பார்க்கிற போது இதுவரையில் 21,000 தான் அடிப்படை சம்பளமாக இருந்தது. அந்த சம்பளமானது அதிகரிக்கப்பட்டு 27,000 ரூபாய் அடிப்படை சம்பளங்களாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் முதலாளிகள் சங்கமும் இதனை அங்கீகரித்ததாக கூட ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இன்றைய தினம் சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் 2025ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் இருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த முதலாளிகள் சங்கத்தினர் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூட கூறியிருக்கின்றார். எனவே ஏப்ரல் மாதத்தில் இருந்து அவர்களுடைய சம்பளமானது 27,000 ரூபாவாக காணப்பட போகின்றது. இதே நேரத்தில் ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு அடிப்படை சம்பளமானது 30,000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாக தனியார் தரப்பினுடைய சேவை வழங்கல் சங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக கூட ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இன்றைய நாளில் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமன்றி இந்த அரசியல் பரிந்துரைகளுடன் அரசு சேவையில் நியமனம் பெறுவதோ அல்லது தொழில் வாய்ப்புகளை இனி இருக்காது என்று சொல்லியும் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். இத்தோடு பார்க்கிற போது இந்த பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாகவும் மீள் பரிசீலனை செய்யப்படும் என்ற ரீதியில் இன்றைய தினம் அவர் முன்வைத்திருக்கின்றார். மேலும் அரசு ஊழியர்களை பார்க்கிற போது அவர்களுக்கான சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் பல்வேறுபட்ட கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளுக்கு அமைவாக அவர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் இன்றைய வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக கூட ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இன்றைய தினம் கூறியிருக்கின்றார். இதன்படி பார்க்கிற போது அரசு ஊழியர்களுடைய சம்பளமானது 15,750 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் 24,250 ரூபாவாக இருந்தது. 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 40,000 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலங்களில் அவர்களுக்கான சம்பளமானது 25,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் கோரிக்கைகள் பல்வேறுபட்ட தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. அதாவது 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் இப்படிப்பட்ட ரீதியில் சொல்லியிருந்தார்கள். எனினும் 15,750 ரூபாய் அதிகரிப்பானது ஒரு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த வருடாந்து அவர்களுடைய சம்பள அதிகரிப்பானது 80% அதிகரிக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். தற்போதைய நிதி கட்டுப்பாடுகளுக்கு இணங்கத்தான் அவர்களுடைய சம்பள உயர்வானது தற்போது கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படும் என்ற
ரீதியில் வந்து இன்றைய தினம் அன்றுகுமார் திசாநாயக்க வந்து சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் பார்க்கிற போது மொத்த நிகர சம்பள உயர்வில் வந்து 5000 மற்றும் மீதமுள்ள 30% வந்து ஏப்ரல் மாதத்தில் 2025ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படும் என்று சொல்லியும் மீதமுள்ள 70%ற்கான சம்பளமானது ஜனவரி 2026ஆம் ஆண்டு மற்றும் 2027ஆம் ஆண்டு இவ்வாறாக சமமாக வந்து அவர்களுக்கான சம்பளமானது வழங்கப்படும் என்ற ரீதியில தான் சொல்லியிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் இந்த ஆண்டு அதாவது 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த சம்பள உயர்வுக்கு மட்டும் 110 பில்லியன் வந்து செலவிடப்பட்டுள்ளதாக கூட நிதியில் வந்து ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூட ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் வந்து 2025ஆம் ஆண்டு 1ஆம் திகதி 1ஆம் மாதம் அன்று அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெறுகின்ற அதிகாரிகளுக்கான ஓய்வூதிய பலன்கள் புதிய சம்பள அமைப்பினுடைய அடிப்படையில் கணிக்கப்பட்டு முன்மொழியப்பட்ட 2025ஆம் ஆண்டு சம்பள திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு வந்து ஓய்வூதிய பலன்களை பெறுவதை வந்து உறுதி செய்ய வந்து முன்மொழியப்பட்டுள்ளதாக கூட இன்றைய தினம் வந்து வரவு செலவு திட்டத்தில் வந்து உள்ளடக்கப்பட்ட விடயங்களாக, அதாவது சம்பள அதிகரிப்பு தொடர்பாக உள்ளடக்கப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன. அரசு ஊழியர்களுடைய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமாக அவர்களுடைய அந்த சம்பளத்தினுடைய அதிகரிப்பை கருத்தில் கொண்டு 2,50,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கான துயர கடன்களுக்கான வரம்பும் 4 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க இன்றைய தினம் கூறியிருக்கின்றார். இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய வரவு செலவு திட்டத்தில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமும் இன்றைய வரவு செலவு திட்டத்தில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்தில் தீக்கிரையாக்கப்பட்டுள்ள நூலகத்திற்கு அதனை வந்து டிஜிட்டல் மயப்படுத்தி நவீனமயப்படுத்துவதற்காக 100 மில்லியன் நிதியுதவி வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே யாழ்ப்பாணம் நூலகம் மற்றும் அதர் சார்ந்த பிற நூலகங்களுக்காகவும் இவ்வாறாக 100 மில்லியன் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லி சொன்னால் அவருடைய கூற்றும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினம் அவர் இந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பான கருத்தை வந்து வெளிப்படுத்துகின்ற போது முதன்முறையாக ஒரு வரலாற்றில் வந்து ஒரு நூலகம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த மக்களுடைய மனதில் வந்து வடுவாக இருக்கிறது. எனவே அதற்கு நாங்கள் வந்து நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டுதான் இந்த 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதான விடயத்தையும் வந்து அன்றுகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார். இது ஒரு நல்ல ஒரு விடயமாகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் இருக்கிறது. இதே நேரத்தில் அந்த நூலகத்தை நவீனமயப்படுத்தவும் அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து சிறப்பாக மேம்படுத்தவும் தான் இந்த 100 மில்லியன் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம், அதாவது இந்த பண்டிகை காலங்களில் வந்து மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் விதமாக வந்து நிதியில வந்து ஒரு விடயத்தை வந்து முன்வைத்திருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த அத்தியாவசிய பண்டிகை காலங்களில் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து அதிகமாக காணப்படும். எனவே அவ்வாறாக பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை வந்து அதிகரிக்கப்படக்கூடாது என்ற ரீதியில் அது அவர்களுடைய பொருட்களுடைய விலை வந்து குறைக்கப்படும் என்ற ரீதியில் இன்றைய தினம் வந்து கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த காலப்பகுதியில் வந்து நிவாரண பொதிகளும் வந்து வழங்கப்படும் என்று சொல்லி இதற்காக 1000 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூட ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க கூறியிருக்கின்றார். இந்த விடயம் வந்து இலங்கை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து அவர்களுடைய ஊட்டச்சத்து சம்பந்தமாக அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியும் வந்து குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது 7500 மில்லியன் ஆனது கர்ப்பிணி தாய்மார்களுக்காக நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பான விடயமாக காணப்படுகிறது. அது மட்டுமன்றி திரைப்போசாவிற்கும் வந்து சத்துணவு வழங்கும் திட்டமும் வந்து முன்னெடுக்கப்படும் என்ற ரீதியில் இன்றைய தினம் அவர் வந்து அந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கின்ற போது சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை இந்த ஆண்டு அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டு கூற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் 2.5 மில்லியன் மக்களை சுற்றுலா பயணிகளை வந்து இலங்கைக்கு வந்து வருவதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு 500 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூட இன்றைய தினம் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க கூறியிருக்கின்றார். மேலும் சுற்றுலாத்துறையை அதிகரிக்க டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட டிக்கெட் முறையும் வந்து அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக கூட இன்றைய தினம் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த விவசாயிகளுக்கான அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான முன்மொழிவுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது விவசாயிகள் வந்து நெல் கொள்முதல் செய்ய 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட இன்றைய தினம் கூறியிருக்கின்றார். அத்துடன் விவசாயிகளுக்கு உரமானியம் தொடர்ந்து வழங்கப்படுவதற்கு 35,000 மில்லியன் ஒதுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் கொழும்பு துறைமுகம் பண்டார்நாயக்க
விமான நிலையம் தொடர்பான முன்மொழிவுகளும் நிதியும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்கேன் கட்டமைப்பு வந்து உயர்தரத்தில் வந்து முன்வைப்பதற்கு 1000 மில்லியன் ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் துறைமுக அபிவிருத்திக்காக 500 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக அன்ருகுமார் திசாநாயக்க வந்து சொல்லியிருக்கின்றார். தேசியதர முகாமைத்துவத்திற்காக கிட்டத்தட்ட அதனுடைய கட்டமைப்பு வளர்ச்சிக்காக 750 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல விடயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வரவு செலவு திட்டத்தில் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையர் தினம் என்ற பெயரில் வந்து தேசிய நிகழ்வு ஒன்று நடாத்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கான வீட்டு திட்டம், அதாவது கொட்டாவ பகுதியில் வந்து வீட்டு திட்டம் வந்து முன்னெடுப்பு வந்து இடம்பெறும் என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் பார்த்தோம் என்று சொன்னால் மீள்குடியேற்ற திட்டத்திற்காக 7500 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக 5000 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த கழிவு முகாமைத்துவம் தொடர்பான வசதிகளுக்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கிராமிய வீதி அபிவிருத்திக்காகவும் 3000 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிறுவர் மற்றும் இளைஞர் உளவியல் பிரச்சனையானது சமூக பிரச்சனையாக காணப்படுகிறது. எனவே அந்த பிரச்சனைக்கும் அவர்களுக்கு தீர்வு காணும் முகமாகவும் கிட்டத்தட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் 250 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலைகளில் இருந்தும் வெளியேறும் சிறுவர்களுடைய நலன் கருதியும் இந்த விசேட திட்டங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த சிறைச்சாலை சிறுவர்கள் நன்னடத்தை மத்திய நிலையங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களுக்காக 500 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அஸ்வேசும நலம்புரி திட்டம் தொடர்பாகவும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கொடுப்பனவுகளும் வந்து சிறு தொகையாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியில் பார்க்கிற போது புதிதாக 2,80,000 பயனாளர்களை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. இதே சமயத்தில் இந்த அஸ்வேசும நலம்புரி திட்டத்திற்காக 232.5 பில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வடக்கு மாகாணத்தில் வந்து தொங்கு பயிற்சிகளுக்காக 500 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இயற்கை பேரிடர் காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இழப்பீட்டு தொகையானது 2,50,000 இருந்து 1 மில்லியனாக உயர்த்தப்படும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இளைஞர்களிடையே தற்போது தற்கொலை எண்ணம் அதிகரித்து வருகின்றது. எனவே இடைக்கால பருவத்தின் போது அவர்களுக்கான இந்த விழிப்புணர்வுகள் திட்டங்களை வந்து முன்னெடுப்பதற்கு வந்து 250 மில்லியன் ரூபாய் வந்து வரவு செலவு திட்டத்தில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்க்கிற போது பாலர் பாடசாலைகளில் வந்து மாணவர்களுக்கான காலை உணவு வழங்குகிற திட்டமும் வந்து அதற்காகவும் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 60 ரூபாவில் இருந்து 100 ரூபாவாக வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக வந்து 1000 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காலையில் உணவு வழங்குகிற திட்டத்தில் 60 ரூபாவாக இருந்தது, அது 100 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 1000 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக கட்டமைப்பு தொடர்பாகவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக 135 பில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்த வருமானம் பெறுகின்ற மூத்த குடிமகனுக்கு வந்து அவர்களுடைய அந்த கொடுக்கப்படுகின்ற அந்த கொடுப்பனவு இருக்குதானே 3000 ரூபாய் கொடுப்பனவு, அது வந்து 5000 ரூபாவாக வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் சிறுநீரக நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த மாதாந்த பணமானது, அதாவது 7500 ரூபாவானது 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பாக கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் புலமை பரிசில் பரீட்சையில் வந்து எழுதுகின்ற மாணவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த உதவித்தொகையானது 750 ரூபாவில் இருந்து 1500 ரூபாவாக வந்து அதிகரிக்கப்படுகின்றது. இதற்காக 1000 மில்லியன் ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஆட்டிசம் சம்பந்தமான நரம்பியல் வளர்ச்சி குறைந்த குழந்தைகளுக்கு வந்து லேடி ரிச்வேட் மருத்துவமனையில் வந்து அவர்களுக்கான சிகிச்சை நிலையங்கள், அதாவது அவர்களுக்கான சிகிச்சை மையத்தை வந்து நிறுவுவதற்காக 200 மில்லியன் ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் வாங்குவதற்காக 185 பில்லியன் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்களுடைய அமைப்பினுடைய மேம்பாட்டிற்காக முன்னரே சொன்னது போன்று 135 பில்லியன் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் 2025 ஆண்டில் வந்து இந்த சுகாதாரத்துறைக்கு வந்து
$604 பில்லியன் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இன்றைய தினம் கூறியிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியமானது 2.5 லட்சம் ரூபாவினால் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறதாக கூட கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் வங்குரோத்து நிலை குறித்து சட்டமூலம் தயாரிக்கப்படும், அதனூடாக அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். நாட்டினுடைய வர்த்தகம் தொடர்பாக அது வசதியை வந்து மேம்படுத்துவதற்கான திட்டங்களை கூட அரசாங்கம் வந்து முன்னெடுக்கும் என்று கூட கூறியிருக்கின்றார். அரசுக்கு சொந்தமான இந்த நிலங்கள் உற்பத்தி பொருளாதார விடயங்கள் நடவடிக்கைகளுக்காக அவைகள் அரசுக்கு சொந்தமான விடயங்கள் வந்து குத்தகைக்கு விடப்படும். பொருளாதார சீர்திருத்த சட்டத்தில் வந்து திருத்தம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் கல்வி தொடர்பான விடயங்களுக்காகவும் அதற்கான நிதி வந்து அதிக அளவில் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்களை வந்து இன்றைய வரவு செலவு திட்டத்தில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால அரசாங்கங்களை பார்க்கின்ற போது ஒரு தூர நோக்கற்ற ரீதியில் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்தன. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து ஒரு தூர நோக்கோடு வந்து முன்வைக்கப்பட்டதாக கூட ஆதரவான கருத்துக்களும் வந்து எழுந்திருக்கின்றன. எவ்வாறான மாற்றங்களை இனிவரும் காலங்களில் ஏற்படுத்த போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.